2017 வந்த புதிய வாடகை சட்டம். அதாவது தமிழ்நாடு ரெகுலேஷன் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட்ஸ் ஆக்ட் 2017. இந்த ஆக்ட் படி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாடகை அக்ரிமெண்ட்டும் எழுதப்பட வேண்டும், ரிஜிஸ்டர் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ரிஜிஸ்டர் பண்ணாத அக்ரிமெண்ட்டு இல்லை வாடகை அக்ரிமெண்ட் எழுதப்படலை அப்படின்னா இந்த புதிய வாடகை சட்டத்தின் அடிப்படையில் காலி பண்ணுறதுக்கு ஆர்எல்டிஓபி போடலாமா போட முடியாதா, எந்த மாதிரி சமயத்தில் ஆர்எல்டிஓபி எவிக்ஷன் கேஸ் ஃபைல் பண்ணலாம், அதை பற்றி மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட், அதுவும் குறிப்பாக இந்த வி கணேஷ் வெர்சஸ் பாலாஜி என்ற வழக்கில் 2025 வழங்கப்பட்ட தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்க அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், நான் உங்கள் ரசியாக் அலி. அன்ரிஜிஸ்டர்ட் லீஸ் அக்ரிமெண்ட்டை வச்சு எவிக்ஷன் கேஸ் ஆர்எல்டிஓபி ஃபைல் பண்ணலாமா ஃபைல் பண்ண முடியாதா அப்படின்ற விஷயத்தை இந்த வழக்கில், அதாவது வி கணேஷ் எஸ் பாலாஜி என்ற வழக்கில் மெட்ராஸ் ஹைகோர்ட் சிஆர்பி நம்பர் 1891/2025 என்ற வழக்கில் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. இந்த தீர்ப்பு என்றைக்கு வந்ததுன்னா 29 ஏப்ரல் 2025 வந்தது. இந்த வழக்கின் பேக்ரவுண்ட் எப்படி என்னென்னா, இந்த லீஸ் அக்ரிமெண்ட் 2012 முடிஞ்சு போயிடுது, எக்ஸ்பயர் ஆகிடுது. அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர்ட் லீஸ் அக்ரிமெண்ட் எதுவும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் எவிக்ஷன் கேஸ் ஆர்எல்டிஓபி அதை நீதிமன்றத்தில் ஸ்மால் காஸ் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த கேஸ் மெயின்டெனபிலிட்டி கிடையாது, ஆர்எல்டிஓபி மெயின்டெனபிலிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. அதில் என்ன தீர்ப்பாகுதுன்னா, அந்த பெட்டிஷன் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கு மேலே தான் ஹைகோர்ட்டில் இந்த சிஆர்பி ஃபைல் பண்ணுறாங்க. இந்த வழக்கோட டீட்டெயில்டு ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் எப்படி என்னன்னு சொன்னால், டெனன்சி அக்ரிமெண்ட் 30/7/2004 போடுறாங்க. அதாவது அந்த நியூ டெனன்சி ஆக்ட் வர்றதுக்கு முன்னாடியே இந்த டெனன்சி கமெண்ட்ஸ் ஆகிடுது. டெனன்சியை அப்பப்போ ஒவ்வொரு முறையும் முடியும் போது அதை ரெனியூ பண்ணிகிட்டே இருக்காங்க. கடைசியாக 20/10/2012 அன்றைக்கி அந்த டெனன்சி அக்ரிமெண்ட்டை ரெனியூ பண்ணுறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா அந்த புது டெனன்சி ஆக்ட் வருவதற்கு முன்னாடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிகேஷன் மூலிமா டெனன்சியை ரெனியூ பண்ணுறாங்க, ரெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜில் ரெண்ட்டு 12,000 இருக்குது, அதில் 15,000 மாற்றுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பீரியடில் 17,250 மாற்றுறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரையும் ஏற்றுறாங்க. இதெல்லாம் வாட்ஸ்அப் கம்யூனிகேஷனில் நடக்குது. ஆனால் ரிஜிஸ்டர்டு எந்த அக்ரிமெண்ட்டும் அந்த ஃபர்தராக ரினியூவல் அக்ரிமெண்ட் எதுவும் ரிட்டர்னாக போடலை, ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ணல. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் லேண்ட்லார்டு ஆர்எல்டிஓபி நியூ டெனன்சி ஆக்டில் ஃபைல் பண்ணுறாங்க. அந்த இது நம்பர் ஆகிடுது. ஸோ நம்பர் ஆனதுக்கப்புறம் டெனண்ட் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, இது ஆர்எல்டிஓபி மெயின்டெனபிள் கிடையாது, அதை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. அதை விசாரணை பண்ண அந்த ஃப்ரண்ட் கண்ட்ரோலர், அதாவது அந்த ஆர்எல்டிஓபி நீதிபதி என்ன பண்ணுறாங்க, அந்த கேஸை அந்த பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கு மேலே அந்த டெனண்ட்டை சிஆர்பி ஃபைல் பண்ணுறாரு. இந்த சிஆர்பி ஃபைல் பண்ண டெனண்ட்டு என்ன மாதிரி வாதத்தை முன்வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டெனன்சி அக்ரிமெண்ட் ரினியூ பண்ண வாட்ஸ்அப் மூலயமா ரினியூ ஆகிருக்கு. ஆனால் ரினியூ ஆனாலும் இது ரெண்ட்டும் வாட்ஸ்அப் மூலயமா இன்க்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு, ரினியூ ஆகிருக்கு. பட் அந்த லீஸ் அக்ரிமெண்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணல. அந்த ஆக்ட் படி இந்த புதிய வாடகை சட்டத்தில் சொன்னபடி அந்த ஆக்ட் லீஸ் அக்ரிமெண்ட் போடலை, ரிஜிஸ்டர் பண்ணப்படலை. அதனால் அந்த டெனண்ட்டை சிஆர்பி ஃபைல் பண்ணி இந்த ஆர்எல்டிஓபி நம்பர் பண்ணது தப்பு, அதை அந்த ஆர்எல்டிஓபி கைஸை ரிஜெக்ட் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா லீஸ் அக்ரிமெண்ட் ரிஜிஸ்டர் ஆகலை. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நியூ டெனன்சி ஆக்ட் அப்ளிகபிள் ஆகாது, ஆர்எல்டிஓபி மெயின்டெனபிலிட்டி கிடையாது, மெயின்டைன் ஆகாது அப்படின்ற வாதத்தை இந்த டெனண்ட் முன்னுக்கு வைக்கிறாங்க. இந்த வழக்கில் எதிர்மனுதாரர், அதாவது லேண்ட்லார்டு என்ன மாதிரி வாதத்தை முன் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இது 29/10/2012 அப்புறம் நாங்கள்
டெனன்சி அக்ரிமெண்ட்டை ரினியூ பண்ணல. வாட்ஸ்அப் மெசேஜ் முன்னாடியே அனுப்பிச்சோம். அதெல்லாம் ஆனால் வந்து அதுக்கு டெனண்ட் கோஆப்ரேட் பண்ணல. அதனால் எங்களால் அந்த டெனன்சி அக்ரிமெண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ண முடியல. 29/10/2012 ரெனியூல் பண்ண அக்ரிமெண்ட் வந்து அதுலேருந்து ஒரு 11 மாதம்னு சொல்லும்போது அது 2013 முடிஞ்சு போகுது. 2013 முடிஞ்சதுக்கப்புறம் அந்த நியூ டெனன்சி ஆக்ட் வந்து அமலுக்கு வந்துடுது. அதனால் வந்து ஆர்எல்டிஓபி வந்து அந்த செக்ஷன் 221 சப்கிளாஸ் 2 சப்கிளாஸ் ஏ ஆஃப் தி நியூ டெனன்சி ஆக்ட் படி மெயின்டைனபிள் ஆகும். இந்த சப்கிளாஸ் 21 செக்ஷன் 21 சப்கிளாஸ் 2 ஏ என்ன சொல்லுதுன்னா, ஒரு டெனன்சி அக்ரிமெண்ட் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணலன்ற ஒரு காரணத்துக்காக காலி பண்ண வழக்கு போடலான்றது மாதிரி போட்டிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டல் அக்ரிமெண்ட்டை வந்து செக்ஷன் 4(1) அண்ட் 4(3) ஆஃப் தி ஆக்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஏதாவது இனி இந்த சட்டம் அமலுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாருமே வந்து கண்டிப்பாக ரெண்டல் அக்ரிமெண்ட் போடணும், அதை ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இந்த சட்டம் அமலுக்கு வர்றதற்கு முன்னாடி ஏதாவது ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டிருந்து அதில் அது போடாமல் இருந்தாலோ இல்லை போட்டிருந்து ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தாலோ இந்த சட்டம் அமலுக்கு வந்து 575 நாளுக்குள்ளே அவங்க வந்து இன்னொரு அக்ரிமெண்ட் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சட்டத்தை சொல்லுது. ஸோ இந்த ரெண்டு இதையும் இந்த 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 வழக்கை பொறுத்த வரைக்கும் 2012 அக்ரிமெண்ட் போட்டோம், அது ரினியூவல் பண்ணோம். அது வந்து 2013 முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அவங்க வந்து எங்களுக்கு டெனண்ட்டை வந்து எங்களுக்கு ரினியூவல் பண்ணுறதுக்கு அதை ரெண்டல் அக்ரிமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு கோஆப்ரேட் பண்ணல. அதனால் இது வந்து அந்த செக்ஷன் 21(2) சப் கிளாஸ் ஏல சொல்லப்பட்ட கிரவுண்ட் படி, அதாவது வந்து லேண்ட்லார்டுக்கும் டெனண்ட்டுக்கும் ரெஜிஸ்டர் அக்ரிமெண்ட் இல்லைன்ற காரணத்துக்காக ஆர்எல்டிஓபி போடுறதுக்கு எங்களுக்கு முழு உரிமை இருக்குது, கேஸ் மெயின்டைன் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வாதத்தை முன்னுக்கு வைக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த வழக்கில் தீர்வுக்குரிய பிரச்சனை, அதாவது இஷ்யூ ஃபார் கன்சிடரேஷன் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு லேண்ட்லார்டு வந்து அன்ரிஜிஸ்டர்ட் லீஸில் வச்சுக்கிட்டு எவிக்ஷன் கேஸ் ஃபைல் பண்ணலாமா? கேன் ஏ லேண்ட்லார்ட் ஃபைல் எ எவிக்ஷன் கேஸ் வித்தவுட் எ ரிஜிஸ்டர்ட் லீஸ் டீட்? அதுதான் வந்து இந்த வழக்கில் முக்கியமான தீர்வுக்குரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. இந்த புதிய வாடகை சட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இந்த செக்ஷன் 21 சப்கிளாஸ் 2 சப்கிளாஸ் ஏ தான் முக்கியமான ஒரு கிரவுண்ட்ஸ். அந்த கிரவுண்ட்ஸ் ஆஃப் எவிக்ஷனுக்கு அந்த கிரவுண்ட்ஸ் ஆஃப் எவிக்ஷனாக வச்சு ஃபைல் பண்ணுறாங்க. செக்ஷன் A4 வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சட்டம் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே வந்து ரிஜிஸ்டர்ட் லீஸ் அக்ரிமெண்ட் தான் போடணும்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே வருவதற்கு முன்னாடி ஏதாவது போட்டிருந்தாங்கன்னா அவங்க வந்து இந்த சட்டம் வந்ததுலேருந்து 575 நாளுக்குள்ளே புதிய வாடகை ஒப்பந்தம் போட்டு அதை ரெஜிஸ்டர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏற்கனவே உள்ளவங்க இதே மாதிரி புதிய வாடகை ஒப்பந்தம் போடலை, அதை இப்போ 575 நாளுக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா அதே ஒரு கிரவுண்டாக வச்சு செக்ஷன் 21 சப்கிளாஸ் 2 சப்கிளாஸ் ஏ ஆஃப் தி நியூ ஆக்ட் அதுபடி வந்து எவிக்ஷன் காலி பண்ணலாம். இந்த மாதிரி புதிய வாடகை ஒப்பந்தத்தை ஏற்படுத்தலை, அதை ரெஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னு சொல்லி இந்த சட்டப்பிரிவு சொல்லுது. அதன் அடிப்படையில் அதுதான் ஒரு கிரவுண்டாக இருக்குது அப்படின்றது இதுதான் முக்கியமான இந்த சட்டத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு ரிலவெண்ட் ப்ரொவிஷனாக இருக்குது. அதை வச்சு தான் இந்த கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அவங்களோட லேண்ட்லார்ட் சிறப்பாக ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. அதுதான் அந்த ப்ரொவிஷன் தான் இந்த வழக்கை தீர்ப்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு ப்ரொவிஷனாக ஜட்ஜஸ் கருதுகிறாங்க. இந்த கோர்ட் வந்து என்ன மாதிரி ஒரு கருத்தை தெரிவித்தாங்க, என்ன மாதிரி அப்சர்வேஷன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்எல்டிஓபி இப்போ எவிக்ஷன் பெட்டிஷனை வந்து செக்ஷன் 21 சப்கிளாஸ் 2 சப்கிளாஸ் ஏல வந்து மெயின்டைனபிள் ஆகும் அன்ரிஜிஸ்டர்ட் லீஸை பொறுத்த வரைக்கும். அதுவும் இல்லாமல் அதுக்கு வந்து இந்த 6 months டைம் லைன் வந்து அதுதான் முக்கியமான விஷயம் அப்படின்ற 2 விஷயத்தை இந்த கோர்ட்டை வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. இந்த வழக்கில் தீர்வுக்குரிய ஒரு முக்கியமான ஃபைண்டிங்ஸ், அதை கீ ஃபைண்டிங்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், எவிக்ஷன் பெட்டிஷன் வந்து மெயின்டைன் ஆகும். ஆர்எல்டிஓபி வந்து ஒரு அக்ரிமெண்ட்டை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை அப்படின்ற காரணத்துக்காக மட்டும் வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது எவிக்ஷன் மெயின்டைனபிள், ஆர்எல்டிஓபி நாட் பார் டியூ டு நான் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு 2 கீ ஃபைண்டிங்ஸ் தான் இந்த கோர்ட்டு வந்து இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க. இந்த தீர்ப்பு மூலிமா அந்த கோர்ட் என்ன ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the court upheld the landlord's right to evict
ஈவன் வித்தவுட் ஏ ரெஜிஸ்டர்ட் லீஸ் டீட். ஒரு ரிஜிஸ்டர்ட் லீஸ் டீட் இல்லாமல் இருந்தால் கூட வந்து லேண்ட்லார்டு வந்து எவிக்ஷன் பெட்டிஷனை ஃபைல் பண்ணலாம், கோர்ட்டில் ஃபைல் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க. இந்த தீர்ப்பினுடைய லீகல் சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், லேண்ட்லார்டுக்கு வந்து இது ஒரு ஃபேவரபுளான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு. லேண்ட்லார்டு வந்து எவிக்ஷன் கேஸ் ஃபைல் பண்ணலான்றத விஷயத்தையும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஒரு கிரே ஏரியா, அது என்ன, அதாவது ஒரு வெற்றிடமாக இருந்த இடத்த வந்து அது வந்து இந்த கோர்ட்டு வந்து நிரப்பியிருக்கு. அதன் மூலயமா ஒரு புதிய விளக்கத்தையும் இந்த தீர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த தீர்ப்பு வந்து எந்த மாதிரி ஒரு விளைவை லேண்ட்லார்டுக்கு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேண்ட்லார்டு வந்து லீஸ் அக்ரிமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை அப்படின்னா கூட அவங்க லீகலி வந்து ஆர்எல்டிஓபி ஃபைல் பண்ணலாம், எவிக்ஷன் கேஸ் ஃபைல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இம்ப்ளிகேஷனை இந்த தீர்ப்பு ஏற்படுத்தியிருக்கு. டெனண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி லீகல் இம்ப்ளிகேஷன் ஏற்படுத்தியிருக்குன்னா, டெனண்ட்டை வந்து இந்த அக்ரிமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை என்ற காரணத்துக்காக வந்து எவிக்ஷன் கேஸை அவாய்ட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு பின்விளைவை, அதாவது வந்து டெனண்ட்டுக்கு எதிரான ஒரு விளைவை இந்த தீர்ப்பு வந்து ஏற்படுத்தியிருக்கு. இந்த தீர்ப்பு மூலிமா வந்து அன்ரிஜிஸ்டர்ட் லீஸ் அக்ரிமெண்ட் இருந்தாலும் இந்த சொல்லப்பட்ட சர்க்கம்ஸ்டான்சஸில் எவிக்ஷன் கேஸ் ஃபைல் பண்ணலாம், ஆர்எல்டிஓபி ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாலும் பெஸ்ட்டு ப்ராக்டிஸ், எதிர்காலத்துக்கு ஒரு பெஸ்ட்டு ப்ராக்டிஸ் என்னன்னு சொன்னால், எப்போவுமே வந்து இந்த லீஸ் அக்ரிமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறது நல்லது. அது வந்து எவிக்ஷன் பெட்டிஷனை வந்து இன் டைமில் ப்ராம்ப்டாக ஃபைல் பண்ணுறது ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும். இந்த தீர்ப்பிலிருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, செக்ஷன் 21 சப்கிளாஸ் 2 சப்கிளாஸ் ஏ ஆஃப் தி நியூ டெனன்சி ஆக்ட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு செக்ஷன். அது வந்து லேண்ட்லார்டுக்கு வந்து எவிக்ஷன் கேஸை ஃபைல் பண்ணுறதுக்கு வழிவகை செய்யுது. அதுவும் எந்த மாதிரி சூழ்நிலையில் லீஸ் அக்ரிமெண்ட்டை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலைன்னா கூட 2 எவிக்ஷன் கேஸ் ஃபைல் பண்ணலாம். நியூ டெனன்ட் ஆக்ட், நியூ டெனன்சி ஆக்ட் படி ஆர்எல்டிஓபி ஃபைல் பண்ணலான்றதை தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து இந்த டெனண்ட்டுக்கு ஃபேவரபுளான ஒரு ஜட்ஜ்மெண்ட் மட்டும் இல்லாமல் செக்ஷன் 21 சப்கிளாஸ் 2 சப்கிளாஸ் ஏன்றது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு செக்ஷன் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த தீர்ப்பின் முழு விவரம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால், இப்போ அதனுடைய ஃப்ரீ டவுன்லோட் லிங்க் வந்து இந்த ஸ்லைடில் சொல்லப்பட்ட இதை நீங்கள் டைப் பண்ணி இது பண்ணிக்கலாம். இதை டைரெக்டாகவே நீங்கள் கிளிக் பண்ணணுன்னா, நீங்கள் அந்த நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் இதனோட டைரக்ட் லிங்க் இருக்குது. ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனை பார்த்துட்டு அந்த டைரக்ட் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த முழு ஜட்ஜ்மெண்ட்டு என்னன்றதை பார்த்துக்கலாம், நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். இதுவும் இல்லாமல் இதுக்கு அடுத்தாப்பில் நான் இன்னொரு வீடியோவில் வந்து வேறு ஒரு ஜட்ஜ்மெண்ட், ரொம்ப லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட், அதை வந்து அதை பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன். அது பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வழக்கு. அந்த வழக்கில் பார்த்திங்கன்னா இதை விட, அதாவது என்ன கேஸ்னால் ஆண்டாள் வெர்சஸ் லாரன்ஸ், அந்த வழக்கில் வந்து இதை விட அதிகமான ஒரு பெரிய கிஃப்ட்டை வந்து லேண்ட்லார்டுக்கு நம்ம சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்காங்க. அந்த வழக்கினோட சாராம்சங்கள் என்னன்றதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அந்த அடுத்த வீடியோவில் அந்த வீடியோவை பற்றி அடுத்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள். அடுத்த ஒரு டாப்பிக்கோடு உங்களை வந்து இப்போ நான் உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். ரஸியாக் சட்டம் அறிவோம் என்ற ஒரு சேனலும், ரஸியாக் லா டியூப் அப்படின்ற சேனலும் இருக்குது. இந்த சேனலில் ஏராளமான பிளேலிஸ்ட் இருக்குது, அதுக்குள்ளே ஏராளமான வீடியோஸ் இருக்குது. உங்களுக்கு சட்டம் சம்பந்தமாக எந்த சந்தேகமாக இருந்தாலும் நம்ம ரஸியாக் சட்டம் அறிவோம் அல்லது ரஸியாக் லா டியூப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே உள்ள உங்களுக்கு சம்மந்தப்பட்ட பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே உள்ள உங்களுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோவை கிளிக் பண்ணுங்கள், பாருங்கள். உங்களுடைய சட்ட சம்மந்தப்பட்ட எந்த விதமான சந்தேகமாக இருந்தாலும் அதுக்கு உங்களுக்கு தேவையான விளக்கங்கள் அதில் இருக்கும். அதையும் தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சட்ட ஆலோசனைகளோ இல்லை வேறு ஏதாவது உதவியோ தெரிஞ்சால் நேரடியாகவோ ஃபோன் மூலியமாகவோ உங்களுக்கு என்னோடய டைமுடைய அவைலபிலிட்டியை பொறுத்து, சப்ஜெக்ட் டு மை அவைலபிலிட்டி, உங்களுக்கு சட்ட ஆலோசனைகள் தரேன். அடுத்த ஒரு டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை வருவது உங்களில் ஒருவன், ரஸியாக் அலி. நன்றி, வணக்கம்.